என்ன புஷ்பா, லட்சுமிக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பூமாரி நம்ம வீட்டுக்கு படிக்க வந்தாங்க. அந்த பிள்ளைய காணுங்க. ஏய் புஷ்பா, நீ என்ன சொல்ற? பூமாரியே காணுமா? படிக்க அந்த பிள்ளை எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாவது இருக்க போறா. நம்ம ஊருக்குள்ள 4 தெரு தான் இருக்கு. அங்கதான் எங்கேயாவது ஏதாவது பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்க போறா. போய் பாப்போம். அதாங்க, அந்த பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லி தேடி பாப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்பதான் கிளம்புவோம் நினைச்சிட்டு இருந்தோம். சரி சரி, எங்க போயிட போறா? நம்ம பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். கவலைப்படாம இருங்க லட்சுமி அக்கா. இருந்தாலும் என் மகளை பார்க்கணும்னே. அவளை காணோம். அவளை பார்த்தாதான் என் மனசே ஆறும். சரி சரி, கவலைப்படாம இருங்க. ஆமா புஷ்பா, அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். பழைய பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போட்ட போல. என்னங்க, என்ன சொல்றீங்க? பழைய பொருளை தூக்கி வெளியில போட்டனா? அப்படிலாம் எந்த பொருளையும் தூக்கி நான் வெளியில போடவே இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. இப்பதான் ஒரு 2 பேர் மூட்டையை கட்டி தூக்கிட்டு போனாங்க. என்னது, மூட்டை கட்டி தூக்கிட்டு போனாங்களா? என்ன சொல்றீங்க? அப்படிலாம் யாரும் இங்க வரவே இல்லையே. ஏய் புஷ்பா, என்ன சொல்ற நீ? மூட்டையில இப்பதான் 2 பேர் போனாங்க. நம்ம வீட்டு வாசல்ல நின்று நான் கூட கேட்டேன், என்னடா அது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்க வீட்டுக்கார அம்மா தான் இந்த மாதிரி பழைய பொருள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் யாருமே இங்க வரவே இல்லங்க. எம்மா எம்மா, பூமாரி வீட்டு வாசல்ல இருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலே ஒரு சத்தம் கேட்டதுமா. நான் தான் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உள்ள வேலை இருந்துச்சு, நான் உள்ள வந்துட்டேன். ஐயோ, என் மகளை தான் யாரோ கடத்திட்டாங்க. ஏய் சௌமியா, சொல்றது தெளிவா சொல்லு, என்னாச்சுன்னு? எம்மா, பூமாரி அப்பவே வீட்டை விட்டு கிளம்பிட்டாமா. கிளம்புன கொஞ்ச நேரத்திலே காப்பாத்துங்கன்னு யாரோ கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் கூட இங்க பக்கத்து வீட்ல டிவி தான் ஓடுதுன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சடி நீ. டிவி ஓடிச்சாமல டிவி. உனக்கு எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி கேட்கும். 24 மணி நேரம் போன் கைமா சுத்திக்கிட்டே அலையறாளுங்க. புஷ்பா, என் மகளை காணோம். இப்போ என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணும் புரியல. என் வீட்டுக்காரர் வர வந்து கேட்பாரு. நான் என்ன சொல்ல? இப்போ நீங்க என்ன வருத்தப்படாம இருங்கக்கா. ஏதாச்சும் பண்ணுவோம், யோசிப்போம். ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க. ஹலோ, நாங்க தான் உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். என்னது, எங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்களா? என்னடா சொல்ற? எங்க பொண்ணு இங்க வீட்டுல தான்டா இருக்கு. ஒரு சோடா புட்டி போட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நாங்க கடத்திட்டோம். அது உங்க பொண்ணு தானே? நீங்க தானே புஷ்பாவும் சுப்பிரமணியும்? உங்க மகளை தான் நாங்க கடத்திருக்கோம். என்னங்க, என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. நம்ம மகன் கடத்திட்டாங்களா? நம்ம மகன் நினைச்சா லட்சுமிகா மகன் கடத்திருப்பாங்களோ? ஐயோ, என் மகன் கடத்திட்டாங்க. ஏங்க, அவனுக்கு என்ன வேணுமா கேளுங்க. இது கேக்குறேன். யோ, எதுக்கு எங்க மகளை கடத்தின? ஆமா, நீங்க அந்த மலர் மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்க மகளை நாங்க வெளியில விடவே மாட்டோம். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க கேஸை வாபஸ் பண்ணிட்டீங்கிற நியூஸ் தான் வரணும். இல்ல உங்க மக அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. போனை வச்சுட்டான் புஷ்பா. ஐயோ, என் மகன் உங்க வீட்டுக்கு படிக்க தானே வந்தா. இப்படி அவளை கடத்திட்டாங்களே. எந்த பாவி பையன் என் மகளை கடத்துனானோ? கட்டையில போறவன். இக்கா இக்கா, பொறுமையா இருங்கக்கா, அழாதீங்கக்கா. என்ன ஏது விசாரிப்போம், கவலைப்படாம இருங்கக்கா. புஷ்பா, அவனுங்க கடத்த வந்ததே நம்ம மகளைத்தான் கடத்த வந்திருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்க பிள்ளைன்னு சொல்றாங்க. பூமாரி கண்ணாடி தானே போட்டிருப்பா. தவறி போய் பூமாரியை கடத்திட்டானுங்க. ஏடி, அவனுக்கு சொல்றானுங்க மலருங்கிற பொம்பளை மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் பண்ணணுமா? ஏடி அந்த மலரு? ஏங்க, உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லணும் தான் நினைச்சேன். காலையில ஒரு கூத்து நடந்துச்சுங்க. காலையில அந்த சௌமியாவை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல முன்னாடி, அந்த வீட்ல இருந்து அந்த பொம்பளை வந்தாங்க. மலருங்கவா வந்து நம்ம மகளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும், இல்லனா உங்க மகளுக்கு இந்த ஜென்மத்துல எப்படி கல்யாணம் நடக்கும் பாத்துறேன்னு சொன்னா. சரி, நானும் சரி போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருந்தா. கடைசியா போலீஸ் கேஸ் கொடுத்துட்டேனே. ஏடி, என்னடி சொல்ற? போலீஸ் கேஸ் கொடுத்துட்டியா? பின்ன அவ இப்படி ஓவரா பேசிக்கிட்டே இருந்தா அவ மேல போலீஸ் கேஸ் கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க? நம்ம மகளை இந்த ஜென்மத்துல யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்துவோம் அப்படிங்க. ஏடி, இப்போ அந்த கேஸை வாபஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, பூமாரியை வெளியில விடவே முடியாதுன்ட்டான். புஷ்பா, எப்படியாச்சும் கேஸ வாபஸ் பண்ணு அவன் சொல்ற மாதிரி. ஏக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, அழாதீங்க. என்ன ஏது விசாரிச்சு முடிவு பண்ணுவோம். நம்ம வேணா மறுபடியும் போலீஸ் கிட்டே போலாம். புஷ்பா, உன் வீட்டுக்கு தானே என் மகன் வந்தா. உன் மகளுக்கு பதிலா என் மகளை கடத்திட்டாங்க. மரியாதை கேஸ வாபஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் கோபப்படாம இருங்க. பூமாரி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், சரியா? அவளை கடத்துறேன், எவளை கடத்துறேன், எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், எல்லா பிள்ளைகளும். எம்மா, அத்தையை நீ ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க. முதல்ல என்ன பண்ணலாம்ங்கறத யோசிங்க. சரி லட்சுமிக்கா, உங்களுக்காண்டி நான் மலர் மேல போட்டுட்ட கேஸை வாபஸ் பண்றேன். லட்சுமி, உன் மேல கோவப்படணுங்கிறதுக்காண்டி நான் கோவப்படலாமா? என் பிள்ளைய காணுங்கிறதுக்காண்டி தான்மா அப்படி கோவப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருமா. ஏக்கா, எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. நானும் ஒரு தாய் தானே. என் பிள்ளைய கடத்தி வச்சா நானும் இப்படி தானக்கா கோவப்படுவேன். நீங்க அதான் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நன்றி சாரிலாம் நமக்குள்ள கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கா.
லட்சுமி, எனக்கு பூமாரியும் காப்பாத்தணும். நீ போட்டிருக்க கேஸையும் சும்மா விடக்கூடாது. அந்த பொம்பளை மலர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு லட்சுமி. கண்டிப்பா அவதான் யாரையோ விட்டு இந்த மாதிரி செய்ய வச்சிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏக்கா, எனக்கும் அதே